வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பூஜா ராமகிருஷ்ணன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எசென்ஷியலான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து மைல்டான ஒரு கிளென்சர் இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃபேஸ் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஷேவிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து கொஞ்சம் கூட ட்ரையாக இருக்கக்கூடாது. பிகாஸ் ட்ரை ஆச்சுன்னா கண்டிப்பாக வெட்டு காயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைஸ் பண்ண உடனே நான் பண்ணல, கொஞ்சம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஃபேஸில் நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இப்போ ஷேவ் பண்ண ரெடி ஆகியிருக்கேன். சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணணும்னா, வேஸ்லின் இருக்குது இல்லையா, 5 rupees வேஸ்லின், 10 rupees வேஸ்லின், நார்மல் பெட்ரோலியம் ஜெல்லி அங்கே தடவிட்டு அதுக்கப்புறமா ஷேவ் பண்ணால் இட் வில் பி பெட்டர். என்கிட்ட பிம்பிள் இல்லை, இதெல்லாம் பிம்பிள் மார்க்ஸு. ஸோ பிம்பிள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேவ் பண்ணாதீங்க. பிம்பிள் ட்ரை அவுட் ஆகி இல்லாட்டி ஃபுல்லாக ரிமூவ் ஆனதுக்கப்புறம் மேபி மார்க்ஸ் இருந்தால் ஓகே. பிம்பிள் மார்க்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேவ் பண்ணலாம், இல்லாட்டி ஷேவ் பண்ணாதீங்க. எனக்கு ஆல்ரெடி டிஃபைன்டு ஷேப் இருக்குது, சில பேருக்கு டிஃபைன் ஷேப் இருக்காது. நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு பார்லர் போய் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒழுங்காக ஷேப் எடுக்கலைன்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ இப்படி தான் பேசிக்காக டிஃபைன் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுத்தா போதும். ஃபேஷியல் ஹேர் வந்து இருக்கிறது நம்மளோட இன்ஃபெக்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ ஃபேஷியல் ஹேரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா நீங்கள் ஃபேஸில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஷேப்பை டிஃபைன் பண்ணணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நான் ஐப்ரோ கிட்ட வரைக்கும் போல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு, லைக் ஒரு 1/2 centimeter வரைக்கும் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு தான் பண்ணுறேன். ஸோ தட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் we can remove that later. இதை நான் நார்மலாக வந்துட்டு வெட் டிஷ்யூவில் வச்சுட்டு தான் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ தட் வெட் டிஷ்யூவில் வந்துட்டு பியூராக எல்லா ஹேருமே ரிமூவ் பண்ணிடும். உங்கள் ஃபேஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் லிப் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் டவுன் சைட் எப்போவுமே பண்ணுங்கள். பிகாஸ் ஆப்போசிட் சைடில் பண்ணான்னா அகெயின் ஐ இருக்குது. செகண்ட் வந்துட்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஜா போன், அந்த சீக் போனும் ஜா போனும் இருக்கிறதுனால உள்ள பம்ப்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதனால் எப்படின்னு கரெக்டாக தெரியாது. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு என்ன ஃபேஸ் ஷேப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக ஷேவ் பண்ணணுன்னா ஆல்வேஸ் ஸ்ட்ரெச் அண்ட் கோ டவுன்வர்ட்ஸ். நாட் ஓன்லி ஃபேஷியல் ஹேர், உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின்ஸும் ரிமூவ் ஆகும். ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன். ஃபேஷியல் ஹேர் இஸ் அ ப்ரிஃபரன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. பட் நார்மலாக எனக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு ஷேவிங் மூலமாக ரிமூவ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் மேக்கப் போடும்போது அங்கங்கே போர்ஸில் வந்து எனக்கு பிளாக்கனிங் ஆகும், ஸ்வெட்டு ஜாஸ்தி ஆகிறதுனால பிளாக்கனிங் ஆகும். ஸோ வென்எவர் ஐ டூ ஹெவி மேக்கப், லைக் நான் வந்து நல்லா ஃபேஸ் ஷேவ் பண்ணிவிட்டு நல்ல மைல்டான ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன். சம்டைம்ஸ் வேஸ்லின் லுக்ஸ் ஈவன் மோர் பெட்டர். ஸோ நீங்கள் ப்ரைமரும் போட தேவையில்லை. ஸோ வேஸ்லின் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு கன்சீல் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். ஸோ நீங்கள் இப்படி ஷேவ் பண்ணும்போது டோன்ட் ஃபர்கெட் 45 degree angle, stretch your skin and go downwards. இப்படி தான் வந்து ஃபேஸ் ஷேப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.